வணக்கம், வெல்கம் பேக் டு 1GB Tech சேனல். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ அண்டர் 10K பட்ஜெட்டில் பெரிய லெவலில் பிராண்ட்ஸ் வந்து ஃபோன் லான்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ லான்ச் பண்ணால் நாங்கள் இருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து எக்கச்சக்கமான ஃபோன் வந்து இந்த வருஷத்துலேயே நிறையா ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 8+ அப்படின்ற ஒரு மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை பிரித்து ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க அன்பாக்சிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல இருக்க இந்த ஒரு ரேப்பரை வந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம். இன்ஃபினிக்ஸ்னு டாப்ல வந்து கொடுத்துருக்காங்க. சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் 8+ அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. கீழே மேஜிக் ரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஜஸ்ட் வந்து இந்த ஐபோன்ல டாப்ல இருக்க இந்த நாட்ச்ல கொடுத்துருக்க மாதிரி இதுலயும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதையும் நான் உள்ள சொல்றேன். அண்ட் 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்கோன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேக் சைட்ல திருப்பி பார்த்தோம்னா ரேம் வேரியன்ட் பிளஸ் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. டாப்ல பிரைஸ் அண்ட் மற்ற டீடைல்ஸ் கொடுத்துட்டு பாக்ஸோட சைட்ல வாரண்டி ஒன்லி இன் இந்தியா அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேக் சைடுல இருக்க இந்த ரெண்டு சீலையும் கட் பண்ணிட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மொபைல் தான் இருக்கு. பச்சை கலர் சிங்கிச்சான உள்ளேயும் பேப்பர் ரேப்பர் வந்து சுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு பேக் சைடு வந்து பார்த்தோம்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு டிசைன் அப்படின்னு தோணும். ஆல்ரெடி ஸ்மார்ட் 8ல என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே போல தான் இதுவும் இருக்கு. பேக் சைடுல இருக்க ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். போன் ஆன் பண்ணிட்டு சைட்ல வச்சுட்டு இந்த ஒரு பாக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம்னா 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்ல வச்சு கொடுத்துருக்காங்க. அதே போல அதுக்கான டைப் சி கேபிளுமே இருக்கு. நெக்ஸ்ட் சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு இருக்கு. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மத்த பிராண்ட்லாம் சிலிகான் கேஸ் வந்து கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் கொடுத்திருக்கனால உங்களுக்கு அந்த மஞ்சள் கலர் ஆகாம இதை வச்சு ஓட்டலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது 10,000 ரூபாய் போனாப்பா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பாக்குறதுக்கு டிசைன் கொஞ்சம் பிரீமியம் டிசைன் ஃபீல் வந்து கொடுக்குது. பேக் பேனல் பாக்குறதுக்கு லைட்டா அந்த ஐபோன் சாயில் வந்து அது மேல அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ பாக்குறதுக்கு டிசைன் வைஸ் நல்லா இருக்கு. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேலக்ஸி ஒயிட், டிம்பர் பிளாக், ஷைனி கோல்டு அப்படின்னு 3 கலர் வேரியன்ட் வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷைனி கோல்டு கலர் இருக்கு. பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாப் சைடுல எல்லாம் கம்மியா இருக்கு, பாட்டம்ல கொஞ்சம் அதிகமா இருக்க ஃபீல் வந்து இருக்கு. டாப்ல ஒரு ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இந்த ஐபோன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைனமிக் ஐலாண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல டாப்ல, அதே போல வந்து பாத்தீங்கன்னா இதுல மேஜிக் ரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க சார்ஜ் போற அனிமேஷன், ஃபேஸ் அன்லாக் பண்ணீங்கன்னா அதோட அனிமேஷன், அதே போல கால் எல்லாம் பேசுறீங்க அப்படின்னா அதோட அனிமேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாப்பப் ஆகி டாப்ல ஷோ ஆகிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா தோணுது. திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பெருசா இருக்கு. வெயிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் இருக்க ஃபீல் தான் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது 6.6 இன்ச் HD பிளஸ் டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட உங்களுக்கு வருது. இந்த 90Hzலாம் வச்சு யூஸ் பண்றீங்க அப்படின்னா டிஸ்ப்ளே வந்து யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கு. 500 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல ஓகேவா இருக்கு. அவுட்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் சன்லைட்ல எல்லாம் யூஸ் பண்றதுக்கு பெரிய லெவல்ல வந்துட்டு அதனால மேனேஜ் பண்ண முடியல. ஓவராலா டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது சேச்சுரேஷனா இருக்கட்டும், நல்ல ஒரு டீப் பிளாக்லாம் நல்லா வந்து கிடைக்குது. பார்க்கிறதுக்கு வியூவிங் ஆங்கிளா இருக்கட்டும் நல்லாவே வந்து இருக்கு. அதே போல நீங்க அதிகமா ஷார்ட்ஸ், இன்ஸ்டா ரீல்ஸ் இல்லாட்டி யூடியூப் வீடியோஸ்லாம் அதிகமா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமா இந்த டிஸ்ப்ளே சூட்டபிளா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4G போன் தான். 2 சிம் கார்டு உங்களால போட்டுக்க முடியும். அதே போல எக்ஸ்பாண்டபிளா 2TB வரைக்கும் SD கார்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பாட்டம்ல 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் இருக்கு. பவர் பட்டனே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரா வந்து ஒர்க் ஆகும். நல்லாவே வந்து ஃபாஸ்டா இருக்கு. இந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு குறை சொல்ற மாதிரி இல்ல. அதே போல உங்களால ஃபேஸ் அன்லாக்மே யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த போனோட ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதோட பேட்டரி கெபாசிட்டி 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க அதிகமா கால் பேசுவீங்க இல்லாட்டி சோஷியல் மீடியா கண்டென்ட் வீடியோஸ்லாம் அதிகமா பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 1.5 நாள்ல இருந்து 2 நாளைக்கான பேட்டரி லைஃப் தாராளமா உங்களுக்கு கிடைக்கும். கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சலுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ்லாம் வந்து பாருங்க. பேக் சைடுல 2 கேமரா செட்டப்னு சொல்றாங்க. பட் ஒரு கேமரா தான் உருப்படியா இருக்கும். 50 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ்லாம் வந்து பாருங்க. போட்டோஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓகேவான இருக்க ஃபீல் தான் வந்து கொடுக்குது. அதே போல இந்த பேக் சைடுல இருக்க ரிங் ஃபிளாஷ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து ட்ரை பண்ணிருக்க மாதிரி இருக்கு. ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Helio G36 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பெரிய லெவல்ல கேம் பிளேலாம் அவங்களால ப்ளே பண்ண முடியாது. அப்பப்போ குட்டி குட்டியான கேம்லாம் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். அதே போல நீங்க வந்து மியூசிக் கேட்கறதா இருக்கட்டும், இல்ல யூடியூப் வீடியோ, ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இது போலலாம் மினிமலான ஆப்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா தாராளமா லேக் இல்லாம உங்களால யூஸ் பண்ண முடியுது. RAM டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR4X RAM வந்து கொடுத்திருக்காங்க. விர்ச்சுவல் RAM பொறுத்த வரைக்கும் 4GB உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பண்ணிக்க முடியும். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 4+4 8GB கான RAM உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு போன்ல குறையா பாக்குற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதோட OS ஆக்சுவலா Android 13 Go எடிஷன்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. சோ ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய லெவல்ல இல்ல, ஒரு சில ஆப்ஸ் தான் வந்து இருக்கு. அதையும் நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. இதுல ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெருசா இருக்காது. இந்த ஃபிளாஷ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களால 360 முன்னாடியும் பின்னாடியும் சேர்ந்து வந்து எரிய வைக்க முடியும்.
அதே போல் இந்த மேஜிக் ரிங் ஃபீச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. எனக்கு அண்டர் 10K பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் வேணும். என்னோட யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கால் அதிகமாக பேசுவேன், இல்லை யூடியூப் வீடியோ அதிகமாக பார்ப்பேன், ஷார்ட்ஸ் பார்ப்பேன், இன்ஸ்டாகிராம் நோண்டுவேன், இது போல் சோஷியல் மீடியா கண்டென்ட்லாம் அதிகமாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அப்பப்போ குட்டி குட்டியான கேமு மினிமல் ஆப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு தாராளமாக அந்த ஃபோன் வந்து சூட்டபுளாக இருக்கும். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது லான்ச்சுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட ஃபோன் வந்தனால ப்ரைஸ் வந்து சரியா தெரியல. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஆஃபர்லாம் சேர்த்து இந்த ஃபோனை ஒரு 7000 ரூபாய் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல இருந்து மீட் பண்ணலாம். பை.